ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு அவேர்னஸான வீடியோ என்று கூட சொல்லலாம். என்ன அவேர்னஸான வீடியோ அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்ட்ரோவில் சொல்லணும்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்ட்ரோவில் சொல்கிறேன், என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் சாதாரண மாதம் இல்லைங்கிறது நான் செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணும் போதே தெரிஞ்சிருப்பீங்க. செப்டம்பர் மாதம் ஒரு அதிபயங்கரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய மாதம். அதனால் செப்டம்பர் மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த மாதத்தில் பயங்கரமான சம்பவங்கள் வானத்தில் நடக்க போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? கிரகணம் தாங்க நடக்க போகுது. கிரகணம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடிய போது பல ஆபத்துக்கள் நடந்திருக்கிறதாக நிறையவே நிரூபணமாக இருக்குது. அதனால் கிரகணனாவே ஒரு ஆபத்தான நாள் அப்படிங்கிறது இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ கிரகணமானது இந்த செப்டம்பர் மாதம் நடக்க போகுது. என்னைக்கு நடக்க போகுதுன்னா, வரக்கூடிய செப்டம்பர் 7 அன்னைக்கு நடக்க போகுது. அன்னைக்கு ஆவணியுடைய 22ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு நிறைஞ்ச முழு பௌர்ணமி. இந்த நாளில் தான் இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான கிரகணம் நீண்ட நேரம் நடக்க போகுது. என்ன கிரகணம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணமானது நடக்க போகுது. ஒரு வருடத்துக்கு மொத்தம் 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம் நடக்கும். அதில் ஆல்ரெடி ஒரு சூரிய சந்திர கிரகணம் நடந்துருச்சு. இப்போ 3ஆவதா இந்த ஆண்டுடைய 2வது சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தையும் இதனால் சூதகாலம் இருக்கா இல்லையா என்பதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதே சமயம் இந்த கிரகணம் நடக்கிறதுனால, கிரகணமே ஒரு ஆபத்து அப்படிங்கிறதுனால அதனுடைய விளைவு எல்லா ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதன்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிரகணத்தினால ஏற்படுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கிரகணத்தினால அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க, உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கிரகணத்தில் ஏதாவது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஆபத்து வர மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ செப்டம்பரில் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எப்போது தெரியும், எந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி 2 கிரகணம் நடக்கும்னு சொன்னல, இது 2க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டை முதல்ல சொல்கிறேன். பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் சூரிய ஒளியை பூமியில் படவிடாமல் சந்திரன் மறைக்கிறார்ல, அந்த நிகழ்வு சூரிய கிரகணம். அதே போல் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும் போது பூமியுடைய நிழலை சந்திரன் மீது பட்டு அதன் ஒளியை சூரியன் தடுக்கும். இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படும். ஸோ இப்போ நடைபெறக்கூடியது சந்திர கிரகணம். அந்த வகையில் இந்த ஆண்டுடைய கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மற்றொரு இறுதி சந்திர கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. இந்த நிகழ்வு இரத்த நிலவு, அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர கிரகணம். சென்னை போன்ற நம்மளுடைய இந்திய நகரங்களில் இந்த வானியல் நிகழ்வை வெறுங்கண்ணால் பார்க்க முடியும் என வானியல் அறிவியலாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஆக்சுவலி எப்படின்னா, முழு நிலவான பௌர்ணமி நாளில் இந்த கிரகணம் ஏற்படுது. சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஆகிய 3 ஒரே நேர்கோட்டில் நிற்குது. அப்போ தான் இந்த ஆண்டில் இந்த டைம் சந்திர கிரகணம் ஏற்படுது. வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த பிளட் மூன் காட்சியை இந்தியா மட்டும் இல்லாமல் ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா பகுதியை சேர்ந்த மக்கள் கூட தெளிவாக பார்க்கலாம் என கூறப்படுது. இந்த கிரகணம் சுமார் 82 நிமிடங்கள் நீடிக்கும். இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்று என்று குறிப்பிடப்படுது. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 87% பேர் இதன் ஒரு பகுதியாவது பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகளை தெரிவிக்கிறாங்க. சூரிய கிரகணம் போல இதுக்கெல்லாம் பயப்படாமல் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களாலே இந்த நாளில் பார்க்கலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:58 மணிக்கு இந்திய நேரப்படி கிரகணம் தொடங்குது.
அப்புறம் செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 2:25 மணிக்கு கிரகணமானது முடியுது. இதை எந்தவித கருவிகளும் இன்றி வெறும் கண்களால் பார்க்கலாம். குறிப்பாக சென்னையில் உள்ளவர்களாக கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே அன்னைக்கு முழு சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். மேலும் அடுத்த முழு சந்திர கிரகணம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது. அதன் ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும். ஏன்னா சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு சந்திரன் உதிக்கும். ஸோ அப்போ இந்திய நேரப்படி நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நடைபெறக்கூடிய செப்டம்பர் 7 இந்த இரத்த நிலவு சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். ஸோ இப்போ சந்திர கிரகணம் நடைபெறுவதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த கிரகணத்தினுடைய விளைவால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலனு கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகணத்திலிருந்து உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி வலுவாக அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் கேது, வெகிரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு கூட ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் குரு. இந்த மாதிரி தான் வலுவாக கிரகணத்தில் கிரகங்கள் வள வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத வாங்க பார்க்கலாம். கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த கிரகணத்திலிருந்து உடற் சோர்வு உங்களுக்கு உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் தாமதப்படும். திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பணவரவுங்கிறது அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை இந்த கிரகணத்தின் போது அனுசரித்து செல்வது நல்லது. அப்புறம் அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம். தொகுதியில் மதிப்பு கூடும். கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க. நெக்ஸ்ட்டு பூஷமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகண நேரத்தில் அலுவலக தொடர்பான பணிகள் உங்களுக்கு தாமதப்படும். எதிலும் ஒரு பக்கம் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணும். கலைத்துறையில் யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தை ஈர்ப்பீங்க. வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவீங்க. சம்பள பாக்கி கைக்கு வரும். மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும். கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும். அதனால் தொய்வு நீங்கிறதுக்கேற்ப புத்திசாலித்தனமாக பூசமில் பிறந்த கடகராசிக்காரங்க இனி செயல்படணும். அப்புறம் ஃபைனலாக ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு கிரகணத்திலிருந்து வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகள் பலன் தரும். செலவு ஒரு பக்கம் அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் சேர்வாங்க. அதனால் மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் கூட இருந்த குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க. பெண்கள் உங்கள் காரியங்கள் இருந்த பின்னடைவு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்குங்கிறதுனால சேமிக்க பண்ணுங்க. ஆயில்யம் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்படி தான் நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. கடகராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகணத்திலிருந்து என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இந்த டைம் கிரகணத்தின் போது உங்களுக்கு தோஷம் ஏற்படாமல் இருக்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, அம்மனுக்கு கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு அரளிப்பூவை அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கணும். அதனால் எல்லா காரியங்களும் தடை நீங்கி கைகூடும். எதிர்ப்புகள் நீங்கும்.
அதனால் இந்த பரிகாரத்தை கடகராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் அன்றைய தினம் செய்திடுங்க. இது காமனான பரிகாரம். கடகராசிக்காரங்க இதை செய்தீங்கன்னா எதிர்ப்புகள் நீங்கும், காரியங்கள் கைகூடும். ஸோ இதுதான் உங்களுக்கு முழுமையான பலன். இந்த பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதே போல் தகவல்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.